காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? ஏகாம்பரதீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரதீஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் 600ஆம் ஆண்டே கட்டியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்விலிங்கம் என்றும் அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்று கூறுவதும் உண்டு. இதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது. மற்ற கோவில்களைப் போல் விநாயகர், முருகன் போன்ற கடவுள்களும் இங்கு காட்சி தருகின்றனர். முதல் பிரகாரத்தின் ஈசனான மூலையில் நிலாதுண்ட பெருமாள் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. வரலாறு: முதலில் பல்லவர்களே இந்த கோயிலை கட்டினார்கள் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சியடைந்தது. மேலும் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்றது இத்தலம். பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் 58.5 மீட்டர் உயரம் கொண்ட அடுக்குகளை உடையது. ஸ்தல விருட்சம்: ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு. அந்த வகையில் இந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக என போற்றப்படுவது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த மாமரமா கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளைகள் இருக்குது. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளும் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பாம். இந்த 4 கிளைகளும் ரிக், யசூர், சாம, அதிர்வன என 4 வேதங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மாமரம், அதில் 4 கிளைகள் இருக்குது. அந்த 4 கிளைகளும் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகுமா. இது சிறப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரிக், யசூர், சாம, அதிர்வன என 4 வேதங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாமும் சென்று வழிபடுவோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சிவபெருமானோட அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், அதிகளவு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.